கடலூர் மாவட்டத்தின் பாசனத்திற்கு சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரி தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறியிருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். கடந்த மே மாதம் மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட வீராணம் ஏரிக்கு வந்த தண்ணீர் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கின்றது. இதனால் தண்ணீரை ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கரூர் உள்ளிட்ட இடங்களில் சாயக்கழிவுகள் காவிரி ஆற்றில் கலந்ததா எனவும் விவசாயிகள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நீரினால் ஏதேனும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுமோ என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. வீராணம் ஏரி வறண்டு கிடந்ததால் பாசி படர்ந்து நீரின் நிறம் பச்சையாக மாறியிருக்கலாம் என்றும் பொதுப்பணித்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வீராணம் ஏரி தண்ணீர் பச்சை நிறத்தில் காட்சியளிப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நீரியல் ஆய்வாளர்கள் இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீரை அனைத்து வகையிலும் பயன்படுத்த முடியுமா? இந்த பச்சை நிறத்துக்கான காரணம் என்ன? பாசிகள் படர்ந்து காணப்பட்டதால் அந்த பச்சை நிறமாக மாறியதா, அல்லது வேறு ஏதேனும் சாயப்பட்டறை கழிவுகள், தொழிற்சாலைகள், அந்த ரசாயனங்கள் கலக்கப்பட்டு அதன் மூலமாக பச்சை நிறத்தில் மாறியதா என்பது குறித்தும் விவசாயிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தின் பாசனத்திற்கும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரியின் நிறம் என்பது பச்சை நிறத்தில் மாறி காட்சியளிக்கிறது. கடந்த மே மாதம் மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் வீராணம் ஏரிக்கு வந்த தண்ணீர் பச்சை நிறத்தில் காட்சியளிப்பதால் விவசாயிகள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கரூர் உள்ளிட்ட இடங்களில் சாயக்கழிவுகள் காவிரி ஆற்றில் கலந்ததா என விவசாயிகள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். சாயக்கழிவுகள் கலந்ததுதான் காரணமா, அல்லது வேறு ஏதேனும் இயற்கையாகவே பாசிகள் படர்ந்து காணப்பட்ட காரணத்தால் இந்த தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறியதா, அல்லது சாயக்கழிவுகள் கலந்ததா என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வீராணம் ஏரி வறண்டு கிடப்பதால் பாசி படர்ந்து அதன் மூலமாக அங்கு வந்து தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறியதாக பொதுப்பணித்துறை தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது சந்தேகத்தின் அடிப்படையில் விவசாயிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். பொதுப்பணித்துறை தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம் என்பது ஏற்புடையதாக இல்லை என்றும், பாசிகள் படர்ந்திருந்த காரணத்தால் அது பச்சை நிறமாக இந்த அளவுக்கு முழுமையாக மாறுமா என்ற கேள்வியும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எழுப்பி வருகிறார்கள். அதனால் முழுமையாக இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகின்றது.